Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோல நம்மளுடைய மிஸ் ஆன மொபைலை போலீஸ் ஸ்டேஷன் போகாமலே ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணி எப்படி நம்மளுடைய மொபைலை கண்டுபிடிச்சி வாங்குறதுன்ற பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம சொல்லக்கூடிய மெத்தட்ஸ்லாம் புரியும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய மொபைல் ஆர் லேப்டாப்பில் நீங்கள் வந்து கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் லேப்டாப் யூஸ் பண்ணால் அதனால் லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா நம்மளுடைய தமிழ்நாடு போலீஸோட அஃபிஷியல் ஒரு வெப்சைட் வரும். ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனது இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள், நிறையா அபவுட் அஸ், அபவுட் சிசிஎன்டிஎஸ், அப்புறம் வந்து இங்கே கொடுத்துருவாங்க சிட்டிசன் சர்வீஸ் ஃப்ரீன்னு கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு ட்ராப் டவுன் வரும். ஸோ அதில் ஃபஸ்ட்டில் இருக்க பாருங்கள் ரெஜிஸ்டர் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ ப்ளீஸ் செலக்ட் த சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இதில் நிறையா கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமா, பர்சன் மிஸ்ஸிங்கு, வெஹிக்கல் மிஸ்ஸிங்கு, அப்புறம் ஜுவல் தெஃப்ட்டு, இது வரைக்கும் பார்த்தீங்களா செல்ஃபோன் மிஸ்ஸிங். இதை நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு ஆப்ஷன். ஓகேவா, இது கொடுத்துக்கலாம். ஸோ இது கொடுத்து ரிஜிஸ்டரே கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இதை கொடுத்த உடனே நமக்கு இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஒரு ஃபார்ம். அது இந்த ஃபார்மில் தான் நம்ம அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள், சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சும்மா கோயம்புத்தூர் சிட்டின்னு கொடுக்குறேன். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் வந்து நேம் கேட்குறாங்க. உங்களுடைய நேம் போடணும். நான் வந்து நம்மளுடைய சேனல் நேமே போட்டுக்கிறேன், டெக் பிளானட் போட்டாச்சா. அப்புறம் ஜெண்டர் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன ஜெண்டரோ அந்த ஜெண்டரை செலக்ட் பண்ணி, அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒரு டேட் ஆஃப் பர்த் சும்மா ரேண்டமாக சூஸ் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ அட்ரஸ் கேட்குறாங்க. உங்களுடைய அட்ரஸை போட்டுக்கோங்க. கரண்ட் அட்ரஸ் எங்கே இருக்கீங்களோ அதில் போட்டுக்கோங்க. ஓகேவா, இந்த இடத்துல வந்து நீங்கள் அட்ரஸ் போடணும். ஸோ அடுத்து வந்து நீங்கள் பார்த்தா உங்களுடைய மொபைல் நம்பர், இங்கே வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணணும். ஓகேவா, ஸோ அந்த இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்னு கேட்டிருக்காங்க. அதாவது எந்த மாதிரி கம்ப்ளைண்ட்னு கேட்குறாங்க. அது வந்து ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், அதனால் நீங்கள் டிஃபால்ட்டாக வந்துடும், அதை சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ டேட் ஆஃப் அக்யூரன்ஸ், அதாவது இந்த மொபைல் வந்து எப்போ மிஸ் ஆச்சு அப்படின்றத பற்றி கேட்குறாங்க. எந்த தேதியில் மிஸ் ஆச்சுன்னு கேட்குறாங்க. நம்ம அந்த தேதியை கொடுத்துக்கலாம். ஓகேவா. டேட் ஆஃப் பிளேஸ் ஆஃப் அக்யூரன்ஸ் கேட்குறாங்க. எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது நம்ம ஒரு 200 கேரக்டர்ஸ்க்குள்ளே நம்ம கொடுத்துக்கணும், எங்கே நடந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அது உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் டைப் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேவா, தமிழில் கூட டைப் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது சொல்லணும், கம்ப்ளைண்ட் பற்றி டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது ஒன்று எழுதணும், என்ன ஆச்சு டீட்டெயிலாக எழுதணும்னு சொன்னீங்கன்னா இங்கே எழுதிக்கோங்க. அதை பற்றி நீங்கள் இங்கே எழுதி கொடுத்துக்கலாம். அங்கே எக்ஸ்வைசர் போட்டுருவோம். அடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னு சொன்னால் வாண்ட் டு அட்டாச் டாக்குமெண்ட்ஸ், அதாவது மேக்ஸிமம் 500 KB, அதாவது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா பிடிஎஃப், பிஎன்ஜி, ஜேபிஜி, இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும் அலோவ் பண்ணும். அப்படி ஏதாவது நீங்கள் டாக்குமெண்ட், அதாவது உங்கள் மொபைலோட பில்லு இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு இது வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அது வந்து இவங்க கூட அட்டாச் பண்ணலாம். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே அப்லோட் வரும், சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கோட். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கோடை வந்து நம்ம அப்படியே என்ட்ரு பண்ணணும். பக்கத்துலேயே 787372 என்ட்ரு பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தோன்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ஓகேவா. இப்போ நான் வந்து எஸ் அப்லோட் அது பண்ண கேட்குது. ஸோ இப்போ 2 ரிஜிஸ்டர் கொடுத்துன்னு வச்சுக்கலாம், இந்த கம்ப்ளைண்ட் வந்து அப்ளை ஆகிடும். ஓகேவா. ஸோ அப்ளை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அவங்களே வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இதில் நான் வந்து கொஞ்சம் ஒழுங்காக இதை டைப் பண்ணல, அதனால் வந்து ஒழுங்காக இதாகல. என்டர் த சோர்ஸ் கோட், செக்யூர் கோட் கோடு போட சொல்கிறாங்க. 46335. ஓகேவா. இப்போ இது கொடுத்தோன்னே நமக்கு வந்து கொஞ்சம் பஃபர் ஆகுது, லோடிங் ஆகி. இப்போ வந்து பார்த்தீங்களா, ஸோ கம்ப்ளைண்ட் வந்து நமக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஓகேவா. ஸோ நம்ம இதை அனுப்பிச்சாச்சு, நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் ஆன்லைனில். ஸோ இதை அவங்க பார்த்துட்டு நமக்கு வந்து ரீப்ளே பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ ரீப்ளே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு கால் பண்ணியோ எப்படியோ காண்டாக்ட் பண்ணி உங்களோட மொபைலை கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னமும் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. அது ஒரு அப்ளிகேஷன்ஸ் பற்றி இருக்குது. அப்புறம் இன்னொரு இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு வெப்சைட் இருக்காங்க, அந்த வெப்சைட்டை பற்றியும் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நிறையா டெக்னாலஜி வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் மிஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணுன்னு தெரியாமல் இருக்கிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் அது மட்டுமே இல்லாமல்
உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு மோட்டிவேட் கிடைக்கும். நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போடுவேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணிவிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.